கச்சேரின்றத விட இப்ப சூப்பர் சிங்கர்ல நான் பாடினேன்ல, அதுக்கே வந்து நெறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த பொண்ணு வந்து பயங்கரமா சீன் போடுது. ம். இந்த பொண்ணு வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்கு. நான் என்னன்னா, ஆ ஆ அதுவும் இன்னொன்னு என்ன பயங்கரமா எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, இந்த பொண்ணு வெறும் சென்சுவல் சாங்ஸா தான் பாடுது. ஏன் வேற பாட்டே இதுக்கெல்லாம் கிடைக்கலையா? அப்டி இப்டின்னு அது இது ம். அப்டிலாம் பேசுவாங்க. எனக்கு என்னன்னா, எல்லாமே மியூசிக் தானே. ம். இது இப்போ ஒரு கர்நாடிக் பாடினா தான் அது ஒரு மியூசிக்கா? ம். வெஸ்டர்ன் பாடினா தான் மியூசிக்கா? அப்படிலாம் கிடையாது. சென்சுவல் சாங்ஸ் போடுறாங்கன்னா, அதே மியூசிக் டைரக்டர்ஸ் தானே இதையும் போடுறாங்க. ம். பாடுனா ரசிக்கிறாங்கல்ல. ஏன் அப்படி ஏன் சொல்லணும்? ஆனா, அந்த கமெண்ட் போடுறவன் பூரா ஃபேக் ஐடியா தான் இருப்பான். அதுதான் வந்து செம்ம காமெடியா இருக்கும். நீ உனக்கு உண்மையாவே தைரியம் ம். இருந்துச்சுன்னா, நீ வந்து என்கிட்ட முன்னாடி வந்து கேளு. நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்டின்ட்டு தான் நான் நெறைய பேர்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. ஆமா, அது வந்து அதுவுமே ஒரு ஒரு மியூசிக் தானே அதுவும். நம்ம ம். எல் அந் அந்த மா எல்லாமே ரசிப்பாங்க. நான் ரசிப்பேன். எல்லாருமே தான் ஆமா. ரசிக்கிறாங்க. அதனால நான் வந்து நெகட்டிவிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணாம நான் அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருவேன். அப்படி போங்க அப்படிலாம். ஆனா நான் நெறைய லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரிலாம் வந்த உடனே நான் அழுதுருக்கேன். ம். வீட்லலாம் உட்காந்து. அம்மாக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. உட்காந்து அழுதுருக்கேன். ஆ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தான். அது அந்த மாரி இப்ப எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, என்ன என் பொண்ணுக்கு இப்படி இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அத பத்திலாம் ம். அவங்க கேர் பண்ணிக்காம அவங்க பாட்டுக்கு அதுதான் அந்த மாரி கமெண்ட்ஸ் பண்றாங்க. ம். அவங்களோட திறமைய அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதாவது இப்ப நார்மலாவே இவ வந்து சாதாரணமா பாடும்போதே டான்ஸ் ஆடின்னு தான் பாடும். அத வந்து ம். தப்பா கமெண்ட் பண்றாங்க. ம். அது ஒரு நாள் ஃபுல்லாவே இவ அழுதுன நான் சொன்னேன், "பாப்பா நீ இதெல்லாம் வந்து அத எடுத்து கேர் பண்ணிக்காத. நான் ம். கரெக்ட்டா தான் இருக்கேன். உன்னோட இது இப்படிதான் இருக்கு. நீ மத்தவங்களுக்காக நீ ஏன் அழுதுன்னு இருக்க?" ஒரு 2 நாள் சாப்பிடாமயே இருந்தா அவ. அப்புறமா சொல்லி, "நீ அதுன்னா இப்படி சொல்ற, நீ வளர்றன்னு தான் பாப்பா அர்த்தம். நீ வந்து ம். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. உன்ன பத்தி எங்களுக்கு தெரியும். நீ அத பத்தி மைண்ட் பண்ணிக்காத. அத ஃப்ரீயா விடு. உன்னோட நேச்சுரல் இதுதான்."